பெயர் மரிய ஆரோக்கியம். கிறிஸ்தவ மக்கள் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர். எனது சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் ஏவலோடு கிராமம் சிறநாயக்கன்பட்டி. எங்கள் சொந்த ஊரிலே, அதாவது குறிப்பாக சிறநாயக்கன்பட்டியில் சந்தியாகப்பர் வீதி என்று சொல்லக்கூடிய கிழக்கு வீதி, அந்த சிறநாயக்கன்பட்டி ஊரிலிருந்து கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீதியில் ஒரு ஆலமரம் இருக்குது. 2-3 ஆலமரங்கள் இருக்குது. ஒரு காலி இடங்கள் இருக்குது, அரசு புறம்போக்கு இடம். அந்த அரசு புறம்போக்கு இடத்துல முனீஸ்வரன் கோயில் என்ற ஒரு சின்ன கோயில் இருக்குது, சின்னதாக கோயில் இருக்குது. அந்த கோயிலை கரட்லாம்பட்டி பகுதியை சேர்ந்த ரவி என்பவர் அவங்களோட ஒரு குலசாமியா வருடத்திற்கு ஒரு முறை அந்த இடத்துல மிக அமைதியான முறையில் எப்போது பொங்கல் வைப்பாங்க, கொண்டாடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போயிடுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும். அதன் பிறகு சிறநாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் தான் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே தீப ஆராதனை கொடுக்கறது, போகிறது வருது, அந்த இடத்த பராமரிக்கிறது, இது போன்ற வேலைகள்ல கடந்த பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளாக பயன்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீரென இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 நபர்கள், அது சம்பந்தப்பட்ட நபர்கள், ரவி என்பவரும் சக்தி என்பவர், இவர்கள் தூண்டுதல்ல ஒரு துண்டறிக்கை ரெடி பண்ணி வரக்கூடிய 1/7/2026 அந்த பகுதியில் நாங்கள் பிரம்மாண்டமாக ஒரு திருவிழா நடத்த போகிறோம். அந்த திருவிழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், பல்வேறு மத அமைப்புகளை சேர்ந்தவர்கள், சாதி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அந்த திருவிழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். அன்னதானம், ஆடல் பாடல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று துண்டறிக்கை கொடுத்து காவல்துறை அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுகளுக்கு இடையில் நேற்று இரவு திடீரென அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது கிறிஸ்தவ பெண்கள் பொதுமக்கள் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கெவி, செபஸ்தியார் கெவி, இவங்க தண்ணி இயல்பா என்னடா அவங்க இவ்வளவு தூரம் இப்படி பண்றாங்களேன்னு எழுப்பிடுறாங்க. நேற்று மாலை காவல்துறை அதிகாரிகள், டிஎஸ்பி ஐயா, இன்ஸ்பெக்டர், மற்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனைத்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க. நீங்க திடீர்னு இந்த இடத்துல இந்த வேலை செய்ய வேணாம், நீங்க வச்சதை நீங்களே எடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஊர் பெரியதனக்காரங்கள் இருந்தாங்க. நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் முன்னணி அமைப்பிலிருந்து தோழர்கள், நான் உள்பட அங்கே போயிருந்தேன். அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் திடீரென அந்த இடத்தில் வைக்கப்பட்டது, நாங்கள் மக்கள் வச்சதுதான், நாங்களே அப்புறப்படுத்திட்டோம். அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேண்டாம், அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், மாவட்ட நிர்வாகத்திற்கு, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அதை உடனே அப்புறப்படுத்திட்டோம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, அந்த இடத்துல சமூக நல்லிணக்கம் ஏற்படணும். அனைத்து சமூக மக்களும் தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா நாங்கள் பழகிக்கிட்டு இருக்க இடத்துல எப்போதும் போல அவர்கள் அமைதியான முறையில் அங்கே வழிபாடு செய்யறதோ, நாங்கள் அந்த இடத்தை பராமரிக்கிறதுங்கிறது ஒரு நடைமுறை இயல்பா இருக்கிறத. அது 1ஆம் தேதி ஒரு இந்து அமைப்புகளை சேர்ந்த பிரமுகர்களும் ஒரு சாதிய இயக்கங்களை சேர்ந்தவர்களும் அங்கே விழா நடத்த போகிறோம் என்பது ஒரு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து மக்கள் ஒற்றுமை பாதுகாப்பை ஒரு தீய நோக்கத்தோடு இந்த தொடரிக்கையை வெளியிட்டு திருவிழா கொண்டாட அதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக அதை தடை செய்ய வேண்டும். எப்போதும் இருக்கும் போல அமைதியான முறையில் வரலாம், போகலாம், சாமி கும்பிட்டோம். மற்ற நேரத்தில் நாங்களே பார்த்துக்கிறோம். அந்த கோயிலை, அந்த முனீஸ்வரன் கோயிலை எங்க மக்களே பாதுகாத்துக் கொள்கிறோம் என்றும் இந்த கோயில் திருவிழாவை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அது அரசு நிர்வாக நடவடிக்கை எடுக்கும் என்று சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் மிகவும் அச்சத்தோடு இருக்கிறோம். எங்கள் அமைப்புகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை நிராகரிக்கும் பட்சத்தில் நாங்கள் அனைத்து ஜனநாயக சக்திகளும், இடதுசாரி சக்திகளும், முற்போக்கு சக்திகளும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கையாகவும் கூறிக்கொள்கிறோம்.